ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு கோவை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நான் உங்கள் ஸ்ரீகுரு கோவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு சி. இன்ட்ரோடக்ஷன் டு சினா நீங்கள் யோசிக்கலாம், இன்ட்ரோடக்ஷன் டு சியில் சி இஸ் அ பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிடணும். பட் ஆனால் புதுசாக வரணும்னு சொல்கிறேன். சி இல்லாமல் நீங்கள் வேறு எந்த லாங்குவேஜும் கற்றுக்க முடியாது. அதை முதல்ல நீங்கள் ஃபஸ்ட் புரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்து நீங்கள் பைத்தான் கூட போகலாம். பட் ஆனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு மெயின் தாயின்னு கூட சொல்லலாம். ஸோ மதர் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சி. இதை கற்றுக்கிட்டு நீங்கள் C++ போகலாம். C++ முடிச்சுட்டு நீங்கள் அப்புறம் ஜாவா படிக்கலாம். இட் வில் பி ஈஸி. நீங்கள் இது ஒவ்வொன்றும் பார்த்துட்டு C++, அப்புறம் ஜாவா, அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் ஸ்டாக் அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு உண்டான பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் பிளேஸ்மெண்ட்டுக்கு முக்கியமாக தேவையானது வந்து உங்களோட ஸ்கில்ஸ் தான். நீங்கள் என்ன CGPA அது எதுவுமே வந்து மீன் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாமே யோசிச்சு பண்ணணும். அதே மாதிரி என்னோட CIT இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் இன் சி முதல்கொண்டு நாங்கள் சொல்லி தருவோம். சி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சியை பற்றி. சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 1970s வந்து இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெனிஸ் ரிச்சே அவரும் லேப்ரோட இருக்க சொன்னோம் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறீங்களா, அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? சரி, ஓகே. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா சரி, எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் எடுப்போம். ப்ரோக்ராம்னு என்ன முதல்ல பார்ப்போம். ப்ரோக்ராம்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எப்படின்னா இப்போது ஒரு மாடு நடந்துட்டு போகுது. நம்ம திரைப்படத்தில் விஜய் சொன்ன மாதிரி தான், ஒரு மாடு நடந்து போகுது. அதுக்கு புரிகிற பாஷையில நம்ம சொன்னாதான், அப்படி பின்னாடி தட்டி சொன்னாதான் அது போகும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, நான் தமிழில் பேசினா தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நீங்கள் தமிழில் பேசினா தான் எனக்கு புரியும். நீங்கள் ஹிந்தியில் பேசினா எனக்கு புரியுமா? புரியாது. அதானே? அதே மாதிரி தான் ப்ரோக்ராமுக்கும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்தளவுக்கும் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரணும். ஒரு கம்ப்யூட்டருக்குன்னா we have to யூஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதுதான் பேஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் சொன்னால் பார்த்தீங்களா, அதுதான் டைப்ஸ். ஃபஸ்ட் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். C++, ஜாவா, பைத்தான் எல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடைய எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இன்ட்ரோடக்ஷன் டு சி. சரி வாங்க, இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டு இந்த செஷனை முடிப்போம். ஹலோ வியூவர்ஸ், வாங்க நம்ம இப்போது ஒரு பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம், சி ப்ரோக்ராமோட பேசிக்ஸ் பார்த்துட்டு ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இந்த செஷனை முடிப்போம். லெட்ஸ் கெட் இன் டு தி செஷன். சி கம்பைலர், எல்லோரும் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு சி கம்பைலர் கிளிக் கொடுங்க. சி கம்பைலரில் programs.comனு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேசிக்காக கொடுத்துருப்பான். ஆஷ் இன்க்ளூட் studio.h, அதுக்கப்புறம் ரைட் த கோட் ஹியர், இன்ட் மெயின், இது மாதிரி printf, ரிட்டர்ன் 0 இதெல்லாம் கொடுத்துருப்பான். எல்லோரும் யோசிப்பீங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக சீனா அப்படி என்ன, ப்ரோக்ராமின்னு இல்லாத தெரியாதவங்க, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக யோசிப்பீங்க. ஏன்னா நானுமே ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட் தான். நானும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது என்னன்னே தெரியாமல் இருந்தேன். அப்புறம் போக போக கற்றுக்கிட்டேன். என்ன பண்ணுறது, இன்ஜினியரிங் எடுத்தாச்சு. சரி வாங்க பார்ப்போம். இதில் வந்து சாதாரணமாக இங்கிலீஷில் என்ன இன்க்ளூட், ஆஷ் இன்க்ளூட்னா என்ன, இதை வந்து சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தானே. அதே தான் இதுலேயும். ஆஷ் இன்க்ளூடுன்றது என்னென்னா அது ஒரு ப்ரீ ப்ராசஸர், அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை. இதை வந்து நீ சேர்த்துட்டோன்னு சொல்லுது. எதை சேர்த்துட்டோ? ஆஷ் இன்க்ளூட் studio.h, studio.h வந்து சேர்த்துட்டோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த studio.h என்னன்னா அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? studio.hனா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட், அவ்வளோதான். ஐனா இன்புட், ஓனா அவுட்புட். ஓகேவா? இன்புட்னா நார்மலாக யோசிங்களா, ஒரு இன்புட் நம்ம ஒரு வேலைக்கு சொல்லும்போது இன்புட் வந்து கொடு, அப்போ தான் அவுட்புட் கிடைக்குமான்லாம், அது நார்மலாக ஒரு சொல்லுவாங்க. அதே தான் இதுலையும். இன்புட்னா நம்ம ஒரு வேலையை கொடுக்குறோம். இன்புட்டுக்கு வந்து என்னென்னா ஸ்கேன் பண்ணுறது, அவுட்புட்னா பிரிண்ட் பண்ணுறது, அவ்வளோதான். ஓகேவா? இதில் நம்ம பார்க்கும்போது ஆஷ் இன்க்ளூட் studio.h இதுதான் இதோட மீனிங். என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஒரு ப்ரீ ப்ராசஸர். அது வந்து கம்பைலர் கிட்ட வந்து studio.hோட இன்புட் அவுட்புட்டோட ஃபைலை வந்து ப்ரோக்ராமோட ஃபைல் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேவா? இந்த studio.h என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன்எஃப், பிரிண்ட்எஃப், நான் சொன்னேன் இல்லையா, இன்புட் அவுட்புட், ஸ்கேன்எஃப், பிரிண்ட்எஃப்ன்ற ரெண்டு இதை வச்சுருக்கணும். இது இல்லாமல் நீங்கள் சி ப்ரோக்ராம் எழுத முடியாது. இது எல்லா சி ப்ரோக்ராம்லேயும் மேண்டட்டரி. அதனால தான் அவன் நம்ம கம்பைலரில் வர போகும்போதே இதை மேண்டட்டரியாக வச்சுருக்கான். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இன்ட்லாம் நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து
மெயின்னு இருக்கு பார்த்தீங்களா, மெயின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ ஒரு மெயின் ஃபங்க்ஷன் போட்டுட்டு இது மாதிரி ஒரு கர்லி ப்ராசஸ் கொடுத்து ஆரம்பிக்கும் போது தான் அடுத்து எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம மேலே இருக்கிறது கூட கண்டுக்காது, மேலே இருக்கிறதுலாம் அது வந்து வேற. இது மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா நீங்கள் மெயின் ஃபங்க்ஷன் போட்டுட்டு டோட் அடிக்கும் போது அதுக்கு போட்டுறீங்க இல்லையா, டோட் அடிக்கும் போது தான் மெயினுக்கு அடுத்ததுல இருக்கிறது எல்லாமே தான் பார்க்கணும். இந்த கர்லி பிரேசஸ் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கர்லி பிரேசஸ் முடிகிற வரைக்கும் என்ன ரசா எழுதியிருக்க அப்படின்றத வந்து அதை பார்த்து கம்பைல் பண்ணி கொடுக்கும். அதான் இன்ட்டு மெயின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதில் வந்து சரி வாங்க எக்ஸாம்பிளுக்கு let's print our channel name Kovai Institute of Technology போட்டாச்சா? ரன் பண்ணுறேன். அவுட்புட் வந்து அவுட்புட் பாருங்க, கோட் எக்ஸிக்யூஷன் சக்ஸஸ்ஃபுல். அவுட்புட் வந்து கோவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு வந்திருக்கு. ஓகேவா? அப்போது இதுல இருந்து என்ன தெரியுது, பிரிண்டப்குள்ளார நம்ம என்ன எழுதுறோமோ அது வந்து நமக்கு அவுட்புட்டாக வரும்னு சொன்னோன்னா ஓகேவா? ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, studio.h அதுன்னு அவுட்புட் பிரிண்ட் பண்ண சொல்லி, அந்த அவுட்புட் பிரிண்டப் வந்து அந்த அவுட்புட் வந்து பிரிண்டப்குள்ளார இருக்குது. அந்த பிரிண்டப் வந்து என்ன பண்ணுதுன்னா அதுக்குள்ளார இருக்கிற என்ன எழுதிருக்கோமோ அது வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுது. அவ்வளோதான். இதில் மெயின் விஷயம் என்னன்னா பிரிண்டப்குள்ளார நம்ம இந்த டபுள் கோட்ஸ் போடணும். டபுள் கோட்ஸ் போட்டாதான் இதுவாகும், இல்லை என்றால் அது எரர் மெசேஜை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கடைசியில் பாருங்க, we have செமிகாலன். இந்த செமிகாலன் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து எரர் வரும். சரி, எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். செமிகாலன் இல்லாமல் என்ன கேட்டுருக்கு, சொன்னேன் இல்லையா, எக்ஸ்பெக்டட் அதுவே சொல்லியிருக்க பாருங்க, எக்ஸ்பெக்டட் செமிகாலன் பிஃபோர் ரிட்டன். ஓகேவா? இந்த ரிட்டனுக்கு முன்னாடி நீ செமிகாலன் வச்சாதான் இதை வந்து நான் கம்பைல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது எரர் மெசேஜா. இதை போட்டு கம்பைல் பண்ணும்போது பார்த்தோன்னா அவ்வளோதான், ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி இந்த டபுள் கியூட்ஸ் இல்லாமல் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னா. டபுள் கியூட்ஸ் வந்துருச்சு. டபுள் கியூட்ஸ் இல்லாமல் அதே தான், அதுவே சொல்லுது பாருங்க, நீ டபுள் கியூட்ஸ் போடல ராசா, டபுள் கியூட்ஸ் போடு. ஈச் அன்டிக்ளேர் ஐடென்டிஃபையர் இஸ் ஸ்டோர்ட் இன் ஈச் அப்பியரன்ஸ் பிஃபோர் எக்ஸ்பெக்டட் பிஃபோர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதுவே கேட்டிருக்கு. அதனால நம்ம டபுள் கோட்ஸ் போட வேண்டும். டபுள் கோட்ஸ் போடவில்லை என்றால் எரர் மெசேஜ் பிரிண்ட் ஆகும். இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருச்சா? ஆஷ் இன்க்ளூட் ஸ்டுடியோ ஹெச்னா என்ன, மெயின் ஃபங்க்ஷன் உள்ளார என்ன எழுதுறோமோ அதுதான் கம்பைலர் வந்து பார்க்கும். அது மேலே எழுதுறதெல்லாம் பார்க்காது. அது உள்ளார என்ன எழுதுறோமோ அதுதான் கம்பைல் பண்ணி பார்க்கணும். அடுத்ததான் இந்த ரிட்டர்ன் 0 அது ஏன் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோன்னா, இது வந்து ஒரு எக்ஸிட் ஸ்டேட்டஸ். இந்த ப்ரோக்ராம் வந்து நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸிட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறதா இந்த ரிட்டர்ன் 0. அதுக்கப்புறம் அவ்வளோதான், இந்த ப்ரோக்ராம் அவ்வளோதான், ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான். சி ப்ரோக்ராம் படிக்கிறவங்க இதை மெயினாக பார்த்துட்டோன்னா இதுதான் உங்களுக்கு இன்டர்வியூவில் ஒரு சின்ன சின்ன கொஸ்டினாக தான் கேட்பான். நீங்கள் சின்ன சின்ன கொஸ்டின்ட்டு பதில் சொன்னால் நீங்கள் பெரிய பெரிய ப்ரோக்ராம் போட்டுட்டு போறீங்க, அதெல்லாம் ஓகே. அப்போ அட்வான்ஸ் நான் சொல்கிறேன். பட் ஆனால் சின்ன சின்ன விஷயம் தெரியாமல் போயிருக்கான் நிறையா பேர், நானே பார்த்துருக்கேன். ஒரு சிலதுலாம் இது என்னன்னே தெரியாமல் அவன் மாட்டை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அந்த தப்பை நீங்களும் செய்யாதீங்க. ஒவ்வொரு கோடையும் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கோடு எப்படி வந்துச்சுன்னு பாருங்க, கேளுங்க. எல்லாத்துக்குமே என்னென்ன இது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டெவலப்பராக இருக்க முடியும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராமராக வளர முடியும். ஓகேவா? லாஸ்ட்டாக நம்ம அந்த கோட் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கோடை எண்ட் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் 0 போட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம்ல அந்த ஓப்பன் பிரேஸ், அது ஓப்பன் பிரேஸும் க்ளோஸ் பிரேஸும் வேணும். இது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ப்ரோக்ராம் வந்து எண்ட் பண்ணுறதுக்கு. அதோட போட்டு நம்ம இந்த செஷனை முடிச்சுப்போம். அவ்வளோதான் இந்த செஷனில். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். அடுத்த வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸ் வேரியபிள்ஸ் பற்றி பார்ப்போம்.